Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. இருக்கிற உங்களை ஆண்டவர் இயேசு நாமத்தினால இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தலைமை போவதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய சபையின் சார்பாக நடக்கிற எல்லா விதமான ஊழியங்கள் கர்த்தர் நமக்கு தந்த ஈவு. ஹல்லேலூயா. அவர் யார் என்று நாம் யோசிக்கும் பொழுது அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவர் மகிமை பொருந்திய சிங்காசனத்தில் அமர்ந்து சர்வலோகங்களையும் ஆளுகை செய்கிற கர்த்தராய் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். என்ன இவ்வளவு பேர் தான் சொல்றீங்களா? அந்த ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் எப்போதும் நம்முடனே இருக்கிற தெய்வமாய் இருக்கின்றார். ஒரு தகப்பனை போல சுமந்து வருகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஒரு தாயை போல தேற்றுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. வியாதி பட்டிருந்தால் வியாதியை குணமாக்குகிற, சுகப்படுத்துகிற, வியாதியை நம்ம விட்டு விலக்குகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாரங்களையும் நம்மை விட்டு அகற்றி எடுத்து தான் அந்த பாரத்தை சுமர்ந்து நம்மை சுமுகமாய் விடுதலையாய் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழையா இருந்தா கூட ஏழைகளின் தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. நம்ம திக்கற்று போயிருந்தா திக்கற்ற பிள்ளைகளாகிய நமக்கு அவர்தான் தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அனாதைகளாய் இருந்தாலும் அவர்தான் நமக்கு தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. கணவனை இழந்து விதவையாய் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் அவரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. எல்லாவித சூழ்நிலைகளிலும் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுதான் எல்லாமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இயேசுவை நாம எப்படி பாடாம இருக்க முடியும்? அந்த இயேசுவை எப்படி நாம தேடாம இருக்க முடியும்? அந்த இயேசுவை நாம எப்படி ஆராதிக்காம இருக்க முடியும்? அந்த இயேசுவை நாம் எப்படி தொழுது கொள்ளாமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இவரே மெய்யான தேவன். அவருக்காக ஒரு பாடலோடு கூட பாடி நாம் இறை வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, சொல்லுவோம். அன்பு தெய்வமே, எங்கள் நேச தெய்வமே, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, எங்கள் நேச தெய்வமே, சொல்லுவோம். அன்பு தெய்வமே, எங்கள் நேச தெய்வமே, இயேசையா, இயேசையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, தாகம் தீர்த்தீரே. அற்பமாக இருந்த என்னை ஆதரித்தீரே, அற்பமாக இருந்த என்னை
ஆதரித்தீரே. உமை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரையும் நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதில் இருந்தன்னை தூக்கி எடுத்தீரே. பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. புழுதியில் இருந்தன்னை தூக்கி எடுத்தீரே. பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. அன்பு தெய்வமே, எங்கள் நேச தெய்வமே, சொல்லுவோம். அன்பு தெய்வமே, எங்கள் நேச தெய்வமே, ஏசையா ஏசையா. உமை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. ஏழைகளின் பலன் எல்லாம் நீர்தானையா. எளியவனுக்கு திடன் எல்லாம் நீர்தானையா. சிறுமைப்பட்டவன் நம்பிக்கையெல்லாம் நீர்தானையா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே. உமை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே. உமை நம்புகிற யாவரையும் நீ கைவிடவே மாட்டீர். ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே. ஒரு தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே. ஒரு தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, எங்கள் நேச தெய்வமே. உமை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உமை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, எங்கள் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக இருந்த என்னை ஆதரித்தீரே. சொல்லுவோம். அற்பமாக இருந்த என்னை ஆதரித்தீரே. அன்பு தெய்வமே, எங்கள் நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, எங்கள் நேச தெய்வமே, ஏசையா ஏசையா. உமை
பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை தேடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. ஹல்லேலூயா. எளிமையானவன் சிறுமையானவனைப் போல இந்த உலகத்திலே திக்கற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு அவர் நம்மை தேடி வந்து நம்மை அரவணைத்து உளையான பாவ சேற்றில் இருந்த நம்மை தன் பக்கம் அவர் சேர்த்து கொண்டார். கண்மலை மேல் அமர்ந்து நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். எல்லாருக்கும் அண்ட சராசரங்களுக்கும் தெய்வமாய் இருக்கிறவர் மறுபடியும் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த குமாரன் வருவதற்கு முன்பதாக, அதாவது கன்னிமரியாவுடைய வயிற்றிலே அவர் உற்பத்தி ஆவதற்கு முன்பதாக, சகேரியா எலிசபெத் என்கிற 2 வயதான இந்த தம்பதிகளுக்கு ஆண்டவர் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். அவங்க ஆபிரகாம் சாராள் எப்படி வயது சென்றவர்களாய் இருந்தார்களோ அதே போல கடவுளுக்கு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தார்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாளாய் அவர்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஊழியத்தை அவர்கள் என்ன செய்யாமல் இல்லை, தொடர்ந்து கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இயேசுநாதர் வருவதற்கு முன்பதாகவே, இயேசுநாதருக்கு அண்ணனை போல 6 மாதத்திற்கு முன்பதாக எலிசபெத்தினுடைய வயிற்றிலே யோவான் ஸ்நானகன் வந்து கர்ப்பவதி ஆகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக முன்னே வந்து விடுகிறார். அவர் வந்த உடனே அவர் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றால் வாசிக்கலாம். மத்தேயுனுடைய சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 1-2 வசனங்களை வாசிப்போம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அதே போல 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் மூலமாக யோவான் ஸ்நானகனை குறித்தும் தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசுவை குறித்தும் முன்னமே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று முன்னமே சொல்லப்பட்டிருந்தது. இந்த தீர்க்கதரிசிகள் யாவரும் தேவனுடைய ஆவியினாலே தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை பெற்றுக்கொண்டு உலகத்திலே ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் தீர்க்கமாக பேசினார்கள். பேசப்பட்ட வார்த்தைகள் அது வல்லமை உள்ளது, அது சொன்னபடியே காரியங்களை நடப்பிக்க கூடியது. தீர்க்க தரிசனம் அவ்வளவு விலையேற பெற்றதாய் இருக்கிறது. உரலிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மூலமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களிடத்தில் பிரசங்கிக்கும் பொழுது அது அன்றைக்கு நடக்காமல் போனாலும் எத்தனை 1000 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அது தன்னுடைய வார்த்தை கொடுக்கிற வல்லமையை வெளிப்படுத்திய தீரும் என்பதை இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னா நடக்கும், கர்த்தர் சொன்னா நடக்கும், கர்த்தர் நினைத்தாலும் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தாலும் அது நமக்கு என்ன செய்யும்? நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. அப்ப கடவுள் முக்கியமானவர், கடவுள் முக்கியமானவர். அந்த கடவுள் உலகத்திற்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பொய்யிலிருந்து, ஏதோ ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து, ஏதோ ஒரு சந்தேகம் குழப்பம் நிறைஞ்சிருக்கிற விஷயத்திலிருந்து விடுவிக்க என்ன செஞ்சிருந்தாரு? அனுப்பப்பட்டிருந்தார். இல்லைங்களேன். அப்படி வரும்பொழுது அவர் பேசின வார்த்தையை தான் அருமையான தேவ பிள்ளைகள் நீங்க வாசிக்க கேட்டீங்க. ஒரு இல்லைங்களேன். அது என்ன வார்த்தை என்று சொல்லும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று வாசிக்க கேட்டீங்க. இல்லைங்களேன். என்னையா இந்த வார்த்தையை போய் எங்க சர்ச்சில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
இதை ஏன் இங்க சொல்றீங்கன்னு நினைக்கலாம். நாங்க ஏற்கனவே மனம் திரும்பிட்டோம். நாங்க எங்க இருக்கோம்? நாங்க ஆண்டவருடைய சபையில சேர்க்கப்பட்டாச்சு. ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுல தான் நாங்க இருக்கிறோம். இதையா நீங்க மறுபடி சொல்லலாம் அப்படின்னா, உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்டா உங்களால் பதில் சொல்ல முடியாது. பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்பதை நீங்கள் என்னிடத்தில் சொல்ல வேண்டும். சொல்ல முடியுமா? பரலோக ராஜ்யத்தை குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? தெருக்களிலே வீதிகளிலே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு தெளிவு இல்லாதபடினாலே இன்னைக்கு பல காரியங்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலிருந்து வேர்விரிக்கப்பட்டு தேவனுடைய சுவிசேஷத்தினாலே ஆண்டுடைய சபை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் ஒவ்வொரு நபரும் உறுப்பினராக நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். நம்மை தனித்தனியாக தேவன் இப்போது பரிசோதித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இல்லை. ஆண்டவர் இதை எங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார், எங்கள் மூலமாய் உங்களிடத்தில் கொண்டு வருகிறார். உங்களை தனித்தனியாக கூப்பிட்டு விசாரித்தால் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இது தேவனுடைய பார்வையில் மிகுந்த வேதனையாய் இருக்கிறது. இதை கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் எங்களுக்கு தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். அப்ப ஏதோ ஒரு சரி செய்யப்பட வேண்டிய விஷயம் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை கேட்குது? எத்தனை பேர் உள்ளத்துல ஆண்டவர் தங்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. அப்ப ராஜ்யம் என்றால் அரசாங்கம் என்று பொருள். ராஜ்யம் என்றால் என்ன பொருள்? அரசாங்கம், ஆளுகை என்று பொருள், அல்லது அரசாட்சி என்று பொருள். அப்ப பரலோகத்திலிருந்து ஒரு அரசாங்கம் இறங்கி வந்துருச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? பரலோகத்திலிருந்து ஒரு அரசாட்சி வந்துருச்சு. பரலோகத்திலிருந்து ஒரு ஆளுகை வந்துருச்சு. பின்னையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று வெளியிலே கூவிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு நாம் பதில் தேடினால் நாம் மிகுந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் இருப்போம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அப்ப பரலோகத்திலிருந்து ஒரு அரசாங்கம் இறங்கி அது இவ்விதமாய் பேசுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றே பேசுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இயேசு என்கிற பெயரிலே பூலோகத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாமே தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, அண்ட சராசரங்கள் உண்டாக கடவுது, புல் பூண்டு செடிகள், கொடி கொடிகள், மரங்கள், ஊர்வன பரப்பன, சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், இப்படி எல்லாமே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அப்ப எல்லாத்தையும் ஆளுவது எது? எல்லாத்தையும் அதிகாரத்துக்குள் வைத்திருப்பது எதுனா கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையே பேசுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பரலோக அரசாங்கம் இறங்கிருச்சு, பரலோக அரசாட்சி வந்துருச்சு, பரலோக ஆளுகை வந்துருச்சுன்னு அவரே கூவுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? பரிசோதிக்கணும். எனக்கு இன்னைக்கு அருமையான நாள். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நிறைய நேரம் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. 11:15 இருந்து 12 வரைக்கும் இன்னைக்கு நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்திருந்த போது அவர் பரலோகத்தை குறித்து அதிகமாக பிரசங்கம் பண்ணல. நரகத்தை குறித்து ஒரு சில இடங்களில் அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் தன்னுடைய பிரசங்கங்களிலே 70% அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு முத்து வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற எஜமான் தன் இடத்தில் இருக்கின்ற ஊழியக்காரருக்கு தன் வசமாய் இருக்கிற சொத்துக்களை ஒப்படைத்து போகிறது போல இருக்கிறது. இப்படி பல ரகசியமான உபமயங்களினாலே அவர் என்ன செஞ்சார்னா பிரசங்கம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா. அப்போ பரலோகத்தை விட பரலோக ராஜ்யம் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யம்னா என்னங்கயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எங்கயா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதற்கும் பதில் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கு,
அங்கே இருக்கு. அங்க போனா அற்புதம் நடக்கும், இங்க போனா அதிசயம் நடக்கும், இங்க போனா நம்மளை வாழ வச்சிருவாங்க, இங்க போனா மோட்சத்துக்கு கூட்டு போறாங்க, இங்க போனா பரலோகத்துக்கு கூட்டு போறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுகிற கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது போல அன்றைக்கும் இருந்தது. உடனே ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகிறார், பரலோக ராஜ்யம் இங்கே என்றும் இல்லை, அங்கே என்றும் இல்லை, அது உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யம் என்ன என்று நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இயேசுநாதர் தெள்ள தெளிவா பதில் சொல்றாரு, உங்களுடைய இருதயம் தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அவர் வந்து தங்குகிற ஒரு இடம். மனம் திரும்பினால் அந்த ராஜ்யத்துக்குள் அவர் பிரவேசிக்கின்றார் ராஜாவாக. ஆமென் சொல்ல மாட்டீங்க? மனம் திரும்புதல் ஒரு திறந்த வாசலாய் இருக்கிறது. மனம் திரும்புதல் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு வாசலாய் இருக்கு. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல சொல்லுகிற கூட்டம் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அது உண்டான எல்லா விதமான ஒரு வெளிப்பாடையும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க தக்க வைக்க தெரியல, அப்படி கூட்டம் இங்க இருக்கிறீங்க. தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து வருத்தம், தொடர்ந்து கண்ணீர், தொடர்ந்து கவலை, ஏன் என்ன எதுவும் புரியல. அதற்கும் சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, அதுவும் நடக்காம இருக்கு. அதுவும் கர்த்தர் நடத்துவதற்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, பரலோக ராஜ்யம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை தான் முதலிலே குறிக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே பரலோக ராஜ்யத்தை சுமந்து செல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்த பாத்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு போய் தேடுனீங்கன்னா குடும்பம் பரலோக ராஜ்யமாய் இருக்கிறது. சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டீங்க? அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டீங்கன்னா பல குடும்பங்கள் இணைந்து சினகாக் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜெப கூட்டம் தேவனுக்கு பரலோக ராஜ்யமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. பல ஜெப கூட்டங்கள் ஒன்றிணைந்து வருகிறதுக்கு பேர் தான் சியோன். என்னது? சியோன். அதுதான் தேவாலயம், எருசலேம் தேவாலயத்தை குறிக்கிறது. இப்ப சினகாக் என்றால் ஜெப கூட்டம், குட்டி குட்டி ஜெப ஆலயம். சியோன் என்றால் பல ஜெப கூட்டங்கள் ஒன்று இணைகிற இடம். அப்ப நாம திங்கக்கிழமை ஒரு இடத்துல, செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்துல, புதன்கிழமை ஒரு இடத்துல, வியாழக்கிழமை ஒரு இடத்துல, வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல, சனிக்கிழமை ஒரு இடத்துல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துல ஆண்டவர் தம்முடைய சபையினுடைய வடிவமைப்பு எப்படியா இருக்கிறதோ அப்படியே சினகாக் என்று சொல்லப்படுகிற பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பல சினகாக், பல ஜெப கூட்டங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் உண்டாக்கப்படுகிறது. இதுக்கு பேர் தான் சியோன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதே போல ஒவ்வொரு ஊரிலும், சில ஊர்ல ஒரு சபை இருக்கும், மம்சாரத்துக்கு போனீங்கன்னா 7 சபை இருக்கு, ராஜபாளையத்துக்கு போனீங்கன்னா இதை விட அதிகமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப பல சியோன் என்று சொல்லப்படுகிற சர்ச், தேவ ஆலயம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறதுனா பரலோக ராஜ்யமாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லயும் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட அஸ்திவாரம் உள்ள ஒரு ஜபம், ஒரு கூட்டம், ஒரு ஆலயம் உண்டாகும் போது அதன் மூலமா தன்னுடைய அரசாட்சியை ஜனங்களுக்குள்ளே கொண்டு செல்லுவார். அதற்காகத்தான் தேவன் உண்டாக்கி வைத்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் யார் என்று கேள்வி கேட்கும் போது நான் ஒரு பரலோகத்தின் அதிகாரியாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே அந்த ராஜா வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நான் போகும் போதெல்லாம் அவர் ஆளுகை என்ன செய்கிறது? போயிட்டே இருக்கு. நம்ம பாட்டு படிப்புல போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. எவன் ஒருவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புரண்டு ஓடும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஆண்டுடைய சபையில உறுப்பினராக இருக்கக்கூடிய, கிறிஸ்துவின் சரீரமாகிய சரீரத்தில் அவயமாய் இருக்கிற ஒவ்வொரு நபரும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோக ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறவர்களா இருக்கிறீர்கள். நீங்க போற இடமெல்லாம் ஒவ்வொரு நபரா உங்களை பார்த்து, ஆஹா இயேசு இவங்களுக்குள்ள இருக்கிறாங்க, ஆஹா இவர்கள் இயேசுவை சுமக்கிறார்கள், ஆஹா இவர்கள் இயேசுக்காரங்க, வேதக்காரங்க அப்படின்னு நினைச்சினோம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, உங்களை தேடி வர வேண்டும். எங்க வரணும்? கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும். அது நடக்கல. அது என்ன செய்யல? நடக்கல. இதைத்தான் இயேசுநாதர் பார்க்கிறார். அன்றைக்கு இருந்த தேவாலயங்களிலே சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், ஆசாரிகள், பிரதான ஆசாரிகள், அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் எல்லாருமே பரலோக ஆளுகையை உள்ளுக்குள்ள கொண்டு வராம தடுத்து கொண்டே இருந்தார்கள். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அதனாலதான் அவர் வந்து பிரசங்கம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு உதாரணத்தை அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை விளக்குறதுக்கு பல கதைகள் சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு கதை,
அது நம்ம மரண வீட்டில் ஐயா பிரசங்கம் பண்ணும்பொழுது கர்த்தர் அதை எனக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. ஒரு ஊர்ல மிகப்பெரிய பணக்காரன் இருந்தான், அவன் பெயர் குறிப்பிடப்படலை. அந்த ஊர்ல அந்த பணக்காரன் நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்தான். அவனுடைய குடும்பத்தை பத்தி அங்க போடல. ஆனா அவன் வீட்டுல ஒரு மூலையில ஒரு ஏழை இருந்தான், அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடந்த உண்மை கதை, அதனாலதான் இயேசு அதை கொண்டு வரார். அந்த பணக்காரன் பயங்கரமா வாழ்ந்திருந்தும் அந்த ஏழையாய் வீட்டிலே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாத்தம் முடித்த வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனை இந்த பணக்காரன் கண்டு கொண்டவே இல்லை. அவனுக்கு ஆசை இருந்தது. இந்த பணக்காரனுடைய மேசையிலே விலை உயர்ந்த பொருட்கள் உணவாக அங்கே செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தினந்தோறும் சாப்பிடுகிறான். அங்கே சிந்தப்பட்டிருக்கிற அந்த உணவை இவன் சாப்பிட ஆசையாயிருந்தான், அதை வைத்து தன் பசியை ஆற்றிக்கொள்ள. ஆனால் அது அவனுக்கு கிடைக்கல. உடனே மரித்து விடுகிறான். தேவ தூதர்கள் வந்து தூக்கி கொண்டு போய் என்ன செய்யறாரு, அங்கே விடுகிறார். அந்த விட்ட இடத்துக்கு பேர் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனும் தேவதூதனால் கொண்டு போகப்பட்டு அங்கே பாதாளம் நரகம் என்று சொல்லப்படுகிற வேதனை உள்ள இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஜெப கூட்டத்துக்கு பேர் என்ன சொன்னேன்? சினகாக். எல்லாரும் சொல்லுங்க, சினகாக். பல ஜெப கூட்டங்கள் இணைகிற இடத்துக்கு பேர் என்ன சொன்னேன்? சியோன். ஒரு அல்லேலூயா. அதே போல நரகத்துக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா ஷீஓல் அப்படின்னு போட்டிருக்கு. ஷீஓல். எருசலேம் நகரத்தை விட்டு வெளியே போனீங்கன்னா குப்பைகளை எல்லாம் போட்டு எரிக்கிற இடத்துக்கு பேர் தான் அந்த இடம் ஷீஓல். அந்த இடத்தை இந்த மக்கள் பார்க்கறாங்க. பார்க்கும்போது அது எந்நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது அணையவே இல்லை, காலம் ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இப்படித்தான் நரகம் இருக்கும் என்பதை அவர்கள் தேவ ஆவியினாலே உணர்கிறார்கள். அதற்கு பேர் வைத்தார்கள் ஷீஓல் என்று பேர் வைத்தார்கள். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு போலீஸுக்கு நம்ம போகணும்னா சும்மா போக முடியுமா? நான் போக முடியாது. போலீஸ் போன சும்மா போக முடியுமா? நான் போக முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா அந்த போலீஸுக்கு போவதற்கு என்ன பரீட்சை இருக்கிறதோ அதை நம்ம எழுதணும். அதுல ரெண்டு இருக்கு, ரிட்டன் டெஸ்ட் இருக்கலாம் அல்லது பிசிக்கல் டெஸ்ட்னு சொல்லப்படுகிற டெஸ்ட் இருக்கும். நல்லா ஓடணும். அவங்க என்னெல்லாம் போட்டி வைக்கிறாங்களோ அதுல எல்லாம் என்ன செய்யணும், அவங்க எதிர்பார்க்கிற ஒரு மார்க்கை கொண்டு வரணும். அப்பதான் அந்த தகுதி அடைய முடியும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அங்க போக முடியும். அல்லேலூயா. அது மட்டும் இருந்தா போதுமா? சின்ன பிள்ளையில இருந்தே தன் உடலை சரீரத்தை வலுப்படுத்தி வைத்திருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும், அந்த போலீஸ் அந்த எக்ஸாம் பயிற்சி எடுக்கிற இடத்துல நாம நிலையா நிற்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் போலீஸ் ஆக முடியாது. ஆசைப்பட்டு எல்லாரும் போவாங்க, அங்க கொடுக்கப்படுகிற பயிற்சியை தாங்க முடியாம என்ன செஞ்சுறாங்க, வந்துருவாங்க. அப்ப அதற்கேற்ற சரீரம் உருவாக்கப்படணும். அது எங்க இருந்து உருவாக்கப்படும்? தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தாயும் தகப்பனுக்கு ஆற்றி தேற்றி வளர்க்கறதுக்கு வந்துருமா பணம் அப்படின்னா வராது. அப்ப அதற்கு அவர்கள் என்ன செய்யணும், உழைக்க வேண்டும். உழைக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஞானம் வேணும். அந்த ஞானம் எங்க இருந்து வரும்னா கடவுள்கிட்ட இருந்து வரும். அல்லேலூயா. உழைக்க வேண்டும். ஞானம் மட்டும் இருந்தா போதுமா? பலமும் வேண்டும். அந்த பலனை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப உலக வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை நாம் எடுத்துக்கொள்ளணும் அல்லது நாம் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே அதுக்கு பின்னாடி பல காரியம் இருக்கு. அதுக்கு பின்ன 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 போய் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு தேவைப்படுறார். அல்லேலூயா. அதே போலவே பரலோகத்திற்கு போவதற்கு பரலோக ராஜ்யம் ரொம்ப ரொம்ப தேவை. எல்லாம் சொல்ல மாட்டீங்க. பரலோக ராஜ்யம் என்னன்னா நம்மளை உருவாக்குகிற இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. தனிப்பட்ட ஜீவியத்தில் இயேசு இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்கிறானோ திறந்து என்ன செய்யறாரு, உள்ள வாரார். அவனுக்கு போஜனம் கொடுக்கிறார். அந்த போஜனத்தோட அவரும் உள்ளுகிறார். நான் பரிசுத்தன், நீங்களும் பரிசுத்தர். நான் இரக்கமுள்ளவன், நீ இரக்கமுள்ளவன். நான் அன்புள்ளவன், நீ அன்புள்ளவன். நான் நற்கிரியை செய்கிறேன், நீ நற்கிரியை செய். எதுவெல்லாம் தேவனிடத்தில் சுபாவங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்கிறாரே, ஒரு மனிதனுக்குள் இருந்து அதை உணர்த்தி கொண்டு அவனையும் தன்னை போல் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு? எதற்கு? பரலோகத்திற்கு போவதற்கு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் பரலோக ராஜ்யமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம்னா என்ன? உருவாக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. எதற்கு? நாம் போக வேண்டிய இடத்திற்கு போவதற்கு நம்மை உருவாக்குகிற இடத்துக்கு பேர் என்னது? பரலோக ராஜ்யம். உண்மைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் பரலோக ராஜ்யம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தனிநபரை சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஜெப கூட்டத்தில் தேவன் வந்து ஜெபிக்காதவர்களை ஜெபிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. தேவைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஜெபிக்கிறது மூலமா அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார். சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பல ஜெப கூட்டங்களா ஒன்றிணைந்து இந்த சியோன் என்று சொல்லப்படுகிற தேவாலயத்துக்குள் நாம் கூடி வரும் பொழுது இங்கே நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்ய தேவன் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களும் செய்வான், என்னை விட
அதிகமா மேலான பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதைத்தான் கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அப்ப பரலோக ராஜ்யம்னா என்ன? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பரலோகத்திற்கு போவதற்கு தேவன் என்னை உருவாக்குகிற இடம், அதுக்கு பேர் தான் என்னது? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்ப இப்படித்தான் இருக்கு. அப்ப யார் பரலோக ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? யார் பரலோக ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னீங்கன்னா, நீங்க 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ண வசனத்தை வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டார். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவும் அதே வார்த்தையை பிரசங்கம் பண்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது என்று எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கு, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள், துயரப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், உலகத்தின் நிமித்தமாக மீண்டும் தாகமோ மீண்டும் பசி அணிச்சாது வராது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் இப்படி இருக்கிறாங்க. இரக்கம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள், அவர்களே தேவனை தரிசிக்கக்கூடிய வடிவில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வரும்பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், அதாவது ராஜ்யத்தின் புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. இப்படி நீங்க தொடர்ந்து 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 வாசிக்கும் போது பரலோக ராஜ்யத்தில் உருவாக்கப்படுகிறவர்களுக்கு இதெல்லாம் ஆசீர்வாதமா கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பரலோக ராஜ்யத்தில் வேலை செய்யறதுக்கு கர்த்தர் ஊழியக்காரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், நிர்வாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார், உதவி ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். அது சொன்னது போல ஜெப கூட்டங்களை ஏற்படுத்துகிறார், சுவிசேஷ ஊழியங்களை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கிளை சபைகளை உண்டு பண்ணுகிறார். அப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நாம உருவாக்கப்படுவதற்கு தான். எல்லாரும் சொல்ல மாட்டீங்க, எல்லாரும் சொல்லுங்க, இதெல்லாம் எதற்கு? நாங்கள் உருவாக்கப்படுவதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? எனக்குள்ளே இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் அங்க எழுதுறாரு, உள்ளத்தில் எளிய உள்ளமாய் இருந்தா அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. எளிய உள்ளம், ஆவியில் உள்ளுக்குள்ள ரொம்ப எளிமையாய் வாழணும். பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், இப்படி என்னவெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா ராஜ்யத்துக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு வந்து விட்டால் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எளிமையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அதை பத்தி ஆண்டவர் சொல்லவே இல்லை. வசதி படைத்திருக்கலாம் சொல்லல, ஆள் பலம் இருக்கலாம் சொல்லல. ஆனா உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கணும், தாழ்மையான ஒரு உள்ளமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அதற்கு தான் அந்த உதாரணத்தை சொல்றார். அந்த பணக்காரன், அந்த ஐஸ்வர்யவான், அவன் வாழ்ந்து நன்மைகளை அனுபவித்தான். இந்த லாசரு ஒண்ணுமே இல்லை, அவன் உள்ளம் எப்படி இருந்தா எளிமையான உள்ளமாய் இருந்தது. கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில ஆசீர்வாதத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன், ரெண்டையுமே சொல்லலாம். என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ராஜ்யத்துக்குள் வருவதற்கு மூல காரணமாக இருக்கிற அந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? விசுவாசிக்கிறீங்க. யார்? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக தம் ஜீவனை கொடுத்தார் என்று நீங்க அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு இருக்குன்னு நீங்க உணர்ந்த உடனே அங்கே ஊழியர்கள் சொல்லுவாங்க, நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இல்லைங்களே? யாரெல்லாம் ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு இல்லைங்களே. ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினால் ஆவியினால் பிறந்ததுனாலதான் இங்கே நாம் உருவாக்கப்படுகிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். பிறவாதவர்கள் வெளியில் இருக்கிறாங்க, மறைமுக கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்க வர முடியல? உருவாக்கப்படுகிற இடத்துக்கு என்ன செய்ய முடியல? வர முடியல. அப்ப நாம பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வந்து விட்டால் நம்மோடு அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஜெப கூட்டத்துல அப்படியே பயங்கரமா அந்த மாற்று மதத்தினர்கள் வராங்க. பிடிச்சிருக்கு, ஏசப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜெபம் ரொம்ப பிடிச்சிருக்கு,
ஆறுதலான வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவர்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடு, அவர்களை ஒரு விஷயம் ஆண்டு கொண்டிருக்கிறது, அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, அவர்களை ஒரு விஷயம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அது என்ன செய்ய முடியல, இந்த ஆளுகைக்குள், இந்த உருவாக்கப்படுற இடத்துக்கு என்ன செய்யல, வர வைக்க முடியல. அப்ப நாம் அதிகமாக போராடி ஜெபிக்கிறோம், அதிகமான தேவ வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யறோம், விதைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தோடனே தானாவே வந்துடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தபடியினாலே நாம் இங்கே உருவாக்கப்படுகிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் உருவாக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன இன்னும் பாதி கை தூக்கல? இவ்வளவுதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உருவாக்கப்பட வேண்டும், ஆண்டவர் என்னை உருவாக்க வேண்டும். நான் மட்டுமல்ல, என் குடும்பம், என் பரம்பரை, என் சந்ததி 1000 தலைமுறைக்கும் இரக்கம் இருக்கும் என்று சொன்னார் அல்லவா? அவ்வளவு தூரம் எல்லாருமே உருவாக்கப்பட்டு போக வேண்டிய இடமாகிய பரலோகத்திற்கு நாம எல்லாருமே போக வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அதுக்குத்தான் தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஒரு தனிநபரை, எங்கோ இருந்த மனுஷனை அழைச்சு கொண்டு வந்து இந்த கிராமத்துக்கு என்று முன்குறிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் அவருடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறார். பல இடங்களிலே நடந்து நடந்து அவருடைய சாட்சி அதிகமாக கேட்டிருக்கிறோம். சைக்கிளில் இப்படி போன இடமெல்லாம் அவர் ஊழியங்கள் வார்த்தைகளை விதைக்கும் போதெல்லாம் ஐயா சொல்லுவாங்க, போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த இடத்துலெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு காலத்தில் விதைச்சோம். இந்த இடங்களிலெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு என்ன செஞ்சோம், விதைச்சோம். இன்னைக்கு போகிற இடமெல்லாம் இப்ப என்னவாயிருக்கு, குட்டி 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 சர்ச் என்ன செய்கிறது, உண்டாயிருக்கிறது. இது கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்த மனிதரை தான் இந்த ஊருக்கு தேவன் ஏற்கனவே முன்குறிச்சு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே அஸ்திவாரம் போட்டு, உங்களுக்கு தெரியும், வீட்டு வெரண்டாவில் ஆரம்பிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல குடிசை மாதிரி போட்டு, அங்கே அது தீப்பிடிச்சி எரிஞ்சு, பிற பழையபடி 3 இடங்களில் ஆராதனை நடத்தி, அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கி, பிற இங்கே வந்து ஊழியம் செஞ்சு, பிற இங்கே இருக்கிற சபை தீ வச்சு எரிக்கப்பட்டு, அது கருகி போய் சாம்பலா போய் மரத்தடியில் உட்காந்து ஆராய்ச்சி, பிற இதுக்கு அஸ்திவாரம் போடப்பட்டு 15 வருஷம் ஆகி, இதுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்து, இவ்வளவாய் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. இது நம்மளால உண்டாச்சா? எல்லாரும் யாரும் சொல்ல முடியும் நம்மளால உண்டாச்சுன்னு? நீங்க ஒரு 10,000 கொடுத்திருப்பீங்க, நீங்க ஒரு 1 லட்சம் கொடுத்திருப்பீங்க, ஆனா அதை வச்சு செஞ்சிட முடியுமான்னா முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? எல்லா விஷயத்துக்கும் கர்த்தருடைய அனுமதி நமக்கு தேவை. கர்த்தர் இந்த சபையை கெடுக்க, அடிச்சு நொறுக்க, தீ வச்சு கொளுத்த, இதை இல்லாம பண்ண எத்தனையோ சதி திட்டங்களை கர்த்தர் முறியடித்திருக்கின்றார். நம்ம பணமெல்லாம் உதவாதுங்க. நம்ம பணம் என்ன செய்யாது, வேலைகளை செய்யும், ஆனா என்ன செய்யாது, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன செய்யாது, உதவாது. அல்லேலூயா. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இங்கே வல்லமை உள்ள தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படித்தான் இது இருக்கு. இதை நாம வேற வடிவத்தில் பார்க்கலாம், வேற கோணத்தில் பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட பெரிய விஷயங்களை என்ன செய்வார், உணர்த்த போகிறார். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யம் தேவனுடைய ஆட்சி, அது கிறிஸ்துவினால் மனிதனுடைய உள்ளங்களில் ஆரம்பிக்கிறது. எதிர்காலத்தில் இது முழுமையாக நமக்குள்ளிருந்து வெளிப்படும். யார் ஒருவர் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்து உள்ளத்திலிருந்து பேசுகிற ஆண்டவரை புரிந்து கொண்டு அவர் எதிர்பார்க்கிற ஒரு ராஜ வாழ்க்கை, ஆராதனையிலேயே ஆண்டவர் நல்லா பேசிட்டார். ராஜா இருந்தா ராஜாவை போல செயல்படணும். விதைப்பும் மறுப்பும் பூமி உள்ள நாளளவும் இருக்கு. அந்த விதைக்கிற காரியத்தை சொல்லும் போதுதான் ராஜானா யாருன்னு நமக்கு தெரியுது. அப்ப நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், ராஜா போல கொடுக்கணும். நம்முடைய கிரியைகளை ராஜா போல என்ன ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய சிந்தைகளை என்ன ஆண்டவருக்கு முழுசா கொடுக்கணும். அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்மளை மாத்தினார் இல்லையா, அந்த முழுமையாக வெளிப்பட போற ராஜ்யத்திலே நாம போய் நிலையா நிற்க முடியும். 1000 வருட அரசாட்சி வருதுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த நாட்களில். அல்லேலூயா. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்துக்குன்னு சில நிலைப்பாடுகள் உண்டு. அதுல முதல் நிலையில இருக்கிறோம், நாம படிப்படியா உயர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் நான் ஜபா கூட்டத்தை வேற மாதிரி நினைச்சேயா, இப்ப நீங்க நல்லா விளங்க பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார் அப்படின்னா ஜப கூட்டத்தை தாங்குவதற்கு வாருங்கள். ஹல்லேலூயா. பல ஜப கூட்டங்களை உருவெடுப்போம். 40 ஜப குழுக்கள் தேவை என்று இந்த வருஷம் துவக்கத்தில் ஆண்டவர் சொன்னார். காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்கிற குழந்தைய போல இருக்கிறீங்க. குழந்தையா இருந்தேன், குழந்தைய போல சிந்திச்சேன், குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல நடந்தேன். இப்ப இத்தனை வருஷ காலம் நான் வந்துட்டேன், ஆனாலும் நினைச்சல வரல. அவன் ஜாமி கும்பிட போற மாதிரி நான் கும்பிட வரேன். அவன் சும்மா கோயில உட்கார்ந்து இருக்கிற போல நான் சும்மா உட்கார வரேன்.
ராஜ்யத்தை கட்டுவதற்காக, ராஜ்யத்துக்கு விரோதமா இருக்கிறவைகளுக்காக எழும்ப வேண்டிய நபர்கள் எழும்பாமல் எப்படி இருக்கிறீங்க? 38 வருஷமா முடவனை போல நாம் இருக்கிறோம். 12 வருஷமா இருந்த கூனியை போல நாம் இருக்கிறோம். நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அப்ப எதிர்காலத்துல வெளிப்படையா அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வருவதற்கு உள்ளார்ந்த ராஜ்யத்திற்குள்ளே மறைமுகமா படிப்படியா நாம் உயரணும். சொல்ல மாட்டீங்க? உலகத்துல சொல்றேன், நிறைவானது வரும் பொழுது ஒளிந்து போகும் அப்படின்னு பைபிள் வசனம். அவன் சொல்றான், நிறைவாகும் வரை மறைவாயிரு அப்படின்றான். என்ன சொல்றான்? நிறைவாகும் வரை மறைவாக. நீ என்ன செய்யற, ஏது செய்யற அவன்கிட்ட போய் சொல்லாத, கர்த்தர்ட்ட மட்டும் சொல்லு. அல்லேலூயா. அது நம்ம கூட சேர்த்துக்கிறோம். அல்லேலூயா. வளர்ற வரைக்கும் உள்ள இருக்கிற ரகசியங்களை வெளியே சொல்லவே கூடாது. ஐயா பிரசங்கம் பண்ணிருக்காங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சில குளிநரிகளும் சில குள்ளநரிகளும் என்ன செய்யும், உள்ளுக்குள்ளேயே இருந்து இங்க இருந்து அங்க கொண்டு அங்க இருந்து இங்க கொண்டு வரும், வந்துகிட்டே இருக்கும். அது கடைசி வரை இருக்கும். ஆனாலும் நாம நிறைவாகிற வரை தேவனுக்குள், தேவனுடைய சட்டங்களுக்குள், தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிற அவைகளுக்குள் மறைந்து காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வல்லமை 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 மேல என்ன செய்யணும்? வரணும். பலத்தின் மேல் பலம் வரணும். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரணும். இது தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. சரி, அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கேள்வியை நீங்க எழுப்பும் போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ராஜ்யத்துல நுழைவதற்கு மனதை திறந்து கொடுக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். பரலோக ராஜ்யம் எங்கே? அது கண்களுக்கு புலப்படும்படியாக அல்ல, இருதயத்தை தான் குறித்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தையால் ஆரம்பிக்கிறது. ஏன்னா வார்த்தையால் தான் ஒட்டுமொத்த உலகமும் ஆரம்பிச்சது. அந்த வார்த்தைய விதை போல இருக்கிறது. அதனாலதான் அந்த நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படின்னு சொல்லுங்களேன். 4 விதமான விதைத்தல். ஒவ்வொரு இடங்களில் அந்த விதை போய் விழுகிறது, அதற்கேற்ற பலனை இது கொடுக்கிறது. சில விதைகள் என்ன செய்யுது, கற்பாறைகளை விழுகுது. சில விதைகளை தண்ணி இல்லாத இடத்துல விழுது. இப்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதை விளக்கி சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 1வது சங்கீதத்திலே அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 1லயே சொல்லப்பட்டிருக்கு. முதல் 3 வசனங்களை நீங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்க? முதல் 3 வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள்ல, பாவியுடைய வழியில், பரியாசக்காரன் இரவும் பகலும் வேதத்து மேல் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்க ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிறதோ, எங்க ஜீவ நீர் ஊற்று இருக்கிறதோ, அங்கே நடப்பட்ட ஒரு விருட்சத்தை போல பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தவன் காணப்பட்டானா அவன் எப்போதும் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. இல்லைன்னா அவன் பாவி கூட சேருவான், அவன் துன்மார்க்கம் கூட சேருவான், பரியாசக்காரன் கூட போய் சேருவான். அவன் உள்ளுக்குள்ள வந்து தைரியமா பேசாம வெளியில எல்லாம் போய் மறைமுகமா நினைச்சுவான், தூற்றி திரிந்து கொண்டே இருப்பான். அவனால ஒரு நாளும் ஒருபோதும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழவே முடியாது. பரலோக ராஜ்யத்தில் தனித்து விடப்பட்ட கைவிடப்பட்ட நபரா என்ன செய்வான்? விலகி ஓடி போயிடுவான். நீங்கள் நானும் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, சங்கீதம் 1 நாம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வார்த்தையால் ஆரம்பிக்கிறது. வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உள்ளத்தில் அவர் வருகிறார், உள்ளத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். 2வது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வார்த்தையால் தான் எல்லாமே உண்டாச்சு. ஆமென். அப்படி இருந்தா மட்டும்தான் எதிர்காலத்தில் வெளிப்பட போகிற ஆண்டுடைய ராஜ்யத்தில் நாம் தலைவர்களாய் நிற்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யார் ராஜ்யத்தில் நிற்பானா? தேவனுடைய வார்த்தையை ஏற்றவர்கள் நிற்பார்கள், புதிய மனுஷனாய் மாறினவர்கள் நிற்பார்கள், நீதியிலும் கீழ்ப்படியிலும் வாழ்கிறவர்கள் நிற்பார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாசம் பார்த்தீங்களா தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அவர்கள் தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நமக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு ஜீவிதம் நமக்கு இருக்கிறது. நினைச்சா வாழுவேன், நினைச்சா சர்ச்சுக்கு வருவேன், நினைச்சா ஏசப்பா சொல்றதை கேட்பேன், நினைச்சா ஜெபம் பண்ணுவேன், நினைச்சா ஆராதிப்பேன், நினைச்சா கொடுப்பேன், இல்லைன்னா என்ன செய்வேன்? பண்ண மாட்டேன். அது ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு அழகல்ல. வெளியில சொல்லிக்கலாம், நான் பெரிய கிறிஸ்தவன், நான் மூத்த விசுவாசி, நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா பைபிள் எங்களுக்கு கண்ணாடி போல காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. எந்த ஆத்துமா என்ன நோக்கத்துக்கு வருது, எப்படி இருக்கிறது, என்ன பேசுது, இது எதிர்காலத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க, என்ன செய்வாங்க, இவங்களால என்ன வரும், ஏது வரும், எல்லாமே கர்த்தர் என்ன செய்வார்? முன்னக்கூட்டியே வெளிப்படுத்திடுவார். 7 மாத காலங்களாக 40 ஜபக்குழுக்களுக்கு தேவையான ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் எங்க சபையில இருந்து நினைச்சீங்க எழுப்பி கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணவங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஜப கூட்டங்களுக்கு வந்தவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆமென். பாடுற பிள்ளைகள், இசைவாசிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், பிரசங்கம் பண்ற பிள்ளைகள், ஜப கூட்டங்களை நடத்துற பிள்ளைகள், அது மூலமா சுவிசேஷத்தை
மக்களுக்கு எடுத்து செல்லுகிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்முடைய சபையிலிருந்து என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். வச்சுங்களேன், ராஜபாளையம் சிட்டி திருச்சபையா, அங்க யார் பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, எங்க சபையில நாங்க எல்லாருமே பாஸ்டரா இருக்கோம், எங்க பாஸ்டர் எங்களை அப்படித்தான் பழக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் ஏதாவது ஒரு சபை அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய சபை சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய ஏவுதலினாலே என்ன செஞ்சோம்? 7 மாதங்கள் நம்ம ஜெபித்துக் கொண்டிருந்தோம். பிசாசு சும்மா இருப்பானா? ராஜ்யத்தை கெடுக்க வருவான். ஆண்டுடைய ராஜ்யத்தில் இருக்கிற புத்திரர்களை போல பிசாசுடைய ராஜ்யத்தில் புத்திரர்களா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எழும்பி தடுக்க, கெடுக்க, அடிக்க, நொறுக்க, பூட்ட, எல்லா கலகத்தையும் பண்ண என்ன செய்வாங்க? எழும்பி வருவாங்க. நான் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன்? நீங்க தான் நினைச்சுக்கணும். அல்ல சொல்ல மாட்டீங்க? நீங்க யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க சொல்ல முடியுமா? வேதம் இன்றைக்கு உங்கள் பக்கம் வருகிறது, வார்த்தை உங்கள் பக்கம் வருகிறது, ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார், ஆண்டவர் உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க பார்க்கணும். சர்ச்சை கூட்டுறதுக்கு நாங்க கேஸ் கொடுக்க போறோம், நீங்க என்ன செய்யாதீங்க, அவங்களுக்கு துணையா போகாதுன்னு பல வீடுகளுக்கு போய் சொல்லி இருக்கிறாங்க. இது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை சொன்ன, இது உங்க அப்பனுடைய வீடு இல்ல, இது கர்த்தருடைய வீடு. கர்த்தர் உருவாக்கி தந்தது. ஆமென் சொல்லணும். தப்புக்கு துணை போக கூடாது, பாவத்துக்கு துணை போக கூடாது, துன்மார்க்க ஜீவியத்துக்கு போக கூடாது, பரியாசக்காரர்களுக்கு கிடைச்ச துணையா போக கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இவ்வளவு வல்லமையா பேசப்படும் போதே நமக்குள்ள இருக்கின்ற ஆண்டவர் நமக்குள்ளே உயிர் கொள்வாராக, நம்மளை மென்மேலும் உயர்த்துவாராக, யார் பக்கம் நிக்கணுங்கிற எண்ணத்தை கர்த்தர் கொடுப்பாராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். நிச்சயமா வருவார். மறுதளிக்கிறவன் இந்த சட்டையெல்லாம் பண்ணுவான். சர்ச்சை பூட்டிடுவேன், ஜாதி கலவரத்தை உண்டாக்குவேன், மத கலவரத்தை உண்டாக்குவேன், சபையை ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அல்ல வச்சுங்களேன், எத்தனை பேரை கூட்டு வந்து பரிசோதித்து பார்த்தாங்க, தேவனுடைய வீடு தேவனுடைய வீடாத்தான் இருக்கு. அல்ல வச்சுங்களேன், புறஜாதி வந்து சொல்லிட்டு போறான், அட்வொகேட் வந்து சொல்லிட்டு போறான், இது கரெக்டா இருக்கு, இதுல ஒண்ணும் பண்ண முடியாது, இது தேவன் சரியாய் செய்து வைத்திருக்கிறார். எதுக்கு? பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் இந்த ஊழியம் செய்ய கடந்து போக வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. சேட்டை பண்றவன் 30 வருஷம் இருப்பான், ஏன் நாளைக்கு இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு ஊழியக்காரருடைய மகளை ஒருத்தன் தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அவன் வேற ஊருக்காரன், சொல்ல விரும்பல. அந்த ஊழியக்காரனும் தன்னுடைய காணிக்க கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேல, மாத காணிக்க 40,000 பீத்துறான். என்ன செஞ்சிருவோம், ஏது செஞ்சிருவோம்னு, நீ என்னன்னாலும் பண்ணு, உனக்கு கோர்ட்டு கேஸ் கூட நான் போய் என்ன செய்றேன், எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் தன் மகனை என்ன செஞ்சான், தவறாய் வளர்த்தான். அந்த ஊழியக்காரனால் பாதிக்கப்படுகிற இன்னொரு ஊழியக்காரன் தன்னுடைய மகளை இந்த மாதிரி அவதூறு பேசுறான், வைக்கிறான்னு சொல்லும்போது வேதனைப்பட்டாங்க. ஒன்னும் செய்ய முடியல. உடனே ராத்திரி பயங்கரமா அவங்க என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. 12 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் மனசு சங்கடப்படுதோ உடனே ஜெபம் பண்ணுவாங்க. கொட்டடிச்சு பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க சொல்றேன். அல்ல வச்சுங்களேன், அவங்க வீட்டில் நான் தங்கி இருக்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன். திடீர்னு எந்திப்பாங்க, குடும்பமா சேருவாங்க, என்னைய தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இவங்க கொட்டடிக்கிற பாட்டு பாடுறதை கேட்டு பிறகு நான் அங்கே போய் உட்காருவேன், அவங்களோட சேர்ந்துக்குருவேன், ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு தெரியப்படுத்தினாங்க. அல்ல வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ணல. இந்த காரியம் இதோடு ஓஞ்சிடணும்யா, எங்களுக்கு தேவையில்லையா, எங்க பிள்ளைகள் வாக்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? அந்த எந்த நபர் இந்த மாதிரி சபையை கெடுக்கணும், அவங்க ஒரு டெம்போ வேன் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள மணல் அள்ளி கொட்டுனான். அவங்க இதாக போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆகட்டும், என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தான். எனக்கு ஃபோன் பண்ணி 8 மணி நேரம் பேசுவான். உங்க சபைக்கு முன்னாடி நிற்கிற இந்த பாரு பேனர் அப்படின்னு சொல்லிட்டு பேனரை போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அனுப்பினான். நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய கூட என்ன செஞ்சானா, கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ரொம்ப நாளா போன்ல பேசிட்டு இருந்தான். இது எல்லாம் கடவுள் கண் முன்ன கொண்டு வந்திருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர்கிட்ட சொன்னோம். அல்ல வச்சுங்களேன், பைக்கு போய்கிட்டே இருந்துச்சு, போன் பேசிக்கிட்டே போனா, அந்த பேரிகார்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த தாண்டி போறதுக்கு, அது போகும்போது அதுல லைட்டா தட்டி உடனே அந்த பைக் உருண்டு என்ன செஞ்சிட்டான், பின்னாடி வந்த லாரி அவன் மேல ஏறி செத்து போய் விட்டான். ஒன்றுமில்லை, முடிந்து விட்டது வாழ்க்கை. 6 மாத காலங்கள் அடைக்கப்பட்டு சபை ஒண்ணுமே பண்ண முடியல. உன் காணிக்க என்னாச்சு, உன் விசுவாசிகளுடைய ஊழியம் என்னாச்சு, நீ சொன்ன காரியங்கள் என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு கதை. பரலோக ராஜ்யத்துல யாரு ஒருவர் இடைஞ்சலா வாராங்களோ ஆண்டவர் பொறுமையா இருந்துகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. பொறுமையா இருந்துகிட்டே இருப்பார். இந்த ஆத்துமா இவன் மூலமா சபை வளரும் அப்படின்னு நினைச்சா விட்டு வைப்பார். இது மூலமா வளராது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல சங்கரிப்பு நடந்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் மூலமா ரட்சிக்கப்படாதுன்னா நோவா காலத்துல எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. இவர்கள் மூலமாக ரட்சிப்பு வராதுன்னு சொன்னா எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. தாம் உருவாக்கின நபர் தாவீதை வைத்து இதை செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்பு, எத்தனை யுத்தம், எத்தனை போராட்டம்.
நம்ம நினைப்போம், என்ன ஆண்டவர் அன்புள்ளவர் சொன்னீங்க, என்ன மோசமானவரா இருக்காரு. தம்முடைய பாதைக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார், அழிந்து போயிடுவாங்க. நேரம் வந்து அழிப்பாரா, இல்ல, கைவிட்டுருவார். இனி யாருன்னு எனக்கு தெரியாது. ஏசப்பா ஏசப்பான்னு கூட்டா கூட, எம்மா எப்பான்னு கத்தனா கூட என்ன செய்ய மாட்டாரு, வரவே மாட்டார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அதனால நாம் ராஜ்யத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாம் உருவாக்கப்பட வேண்டும், இன்னும் உருவாக்கப்படணும். வெள்ளியை போல தங்கத்தை போல இந்த வேதத்தை புடமிட்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்றேன், இந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி விளக்கமா சொல்றதுக்காகவே ஆதாமுக்கு தம்முடைய வார்த்தை கொடுக்கிறார், ஏவாளுக்கு தம்முடைய வார்த்தை கொடுக்கிறார். முதல்ல அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்துக்கடுத்து பறக்கிறாங்க, காயின் ஆபேல் வார்த்தையை கொடுக்கிறார், எப்படி வாழ்றாங்க. அடுத்தடுத்து பறக்கிற குழந்தைகளுக்கு வார்த்தையை கொண்டே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், எப்படி வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க. ஒரு சாட்சி பறக்கிறது, அந்த சாட்சி தான் இந்த பைபிள். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கு நான் வார்த்தையை கொடுத்தேன், அவன் இப்படி இப்படி வாழ்ந்தான். ஒவ்வொரு மனுஷனுக்கு வார்த்தையை நான் கொண்டுகிட்டே இருந்தேன், அவன் இப்படி இப்படி என்ன செஞ்சான், வாழ்ந்தான். அவன் முடிவு எப்படி இருந்துச்சு, அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவன் ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு, எல்லாமே தெள்ள தெளிவாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க சரித்திர கதையும் அங்க ஞாபக புஸ்தகத்தில் எழுதி கொண்டு தான் இருக்கிறான். நீ என்ன செய்யற, நீ ஏது செய்யற, நீ என்ன பேசுன, ஏது பேசுன அப்படின்னு நினைச்சுவாரு, எல்லாத்தையும் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அது கண்டிப்பா அந்த நாளிலே திறக்கப்படும், அது பேசப்படும். தன்னுடைய கணக்கை அங்கே நாம் கொடுக்க வேண்டும். அங்கே கணக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இங்கே நாம் சரியாக உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? உருவாக்கப்படுகிறவனுக்கு கவலையே இருக்காது, உருவாக்கப்படுகிறவனுக்கு பயமே இருக்காது. தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார்னு பாட்டு நம்ம பாடணும் இல்லையா, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம், பரலோக ராஜ்யத்தில் உருவாக்கப்படுவது, கீழ்ப்படிவது எல்லாமே முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, அப்ப ஆசீர்வாதம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. மக்கள் மனசுல ஆசீர்வாதம் அப்படின்னா பணமா, பொருளா, வேலையா, வருமானமா, வியாதியிலிருந்து விடுதலை, ஆரோக்கியமா, இதெல்லாம் ஆசீர்வாதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. அல்லேலூயா. அப்படி அல்லவே அல்ல. எல்லாரும் ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்திட்டு ஆசீர்வதிக்கிறவரை விட்டு விடுகிற ஒரு காலமாய் இருந்து கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் இதெல்லாம் நடக்கும்னு கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் வராரு, சும்மா இருந்தான். யாரு? ஆபிரகாம். அவன்கிட்ட சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏமா எங்க இருக்கீங்க? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்றார். அவனுக்கு எப்படி தோணி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவன் ஒரு செல்வ சீமான், அவன்கிட்ட ஒரு குறை இல்லை, அவன்கிட்ட எல்லாமே இருக்கு, அவன்கிட்ட எல்லாமே. அப்ப அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க குழந்தை கொடுத்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க? இல்ல, அவனை குழந்தை கொடுத்தாரு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல, குழந்தை என்பது அது ரெண்டாவது தான். அவனோடு தேவன் நிரந்தரமா இருக்க வேண்டும், நான் உன்னோடு இருக்கணும், நீ என் கூட இருக்கணும், அதுதான் அங்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அவனுடைய ஸ்டோரி, ஆபிரகாமனுடைய முழு கதையும் படிச்சு பார்த்தா மட்டும்தான் இது நமக்கு தெரிய வரும். அப்பதான் அங்க ஒரு டெஸ்டிமோனி வருது, ஒரு சாட்சி வருது. ஆபிரகாம் ஏதோ வேலைகளை செய்து வருகிறார், கடவுள் உருவாக்குகிறார். தொடர்ந்து தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு, நடந்து போ. அவன் ஒரு சுகர் வியாதி உள்ளவனா கூட இருக்கலாம், நிச்சயமா சொல்றேன், ஆபிரகாம் சுகர் வியாதியா இருக்கலாம். நடந்து நடந்து போ அப்படின்றார். போகும்போது அவனுக்கு வியாதியே கிடையாது. அல்லேலூயா. அங்க கற்பம் செத்து போய் கிடக்கிறது. ஆபிரகாம் போகும்போது கூட யாரும் சேர்ந்து போகணும், மனைவி சாராலும் போகணும். நடக்க 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 என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வியாதியும் மாறி போகுது. அல்லேலூயா. இதைத்தான் இன்னைக்கு டாக்டர்கள் சொல்றான், சுகரா போய் நடந்து போ அப்படின்றான். ஆமென் சொல்லுங்களேன். வியாதியா நடந்து போன்றான், எதெல்லாம் இருக்கும் நடந்து போன்றான், 20 நிமிஷம் நட அப்படின்றான். அப்ப ஆண்டவர் இதை முன்னமே அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இதை அறிஞ்சதுனாலதான் அந்த ஆபிரகாமை தனக்கு ஏற்றார் போல் உருவாக்குகிறார். ஆமென். படிப்படியா படிப்படியா கடந்து போகுது. சில வேலைகளை செய்யறாங்க, தூர் வர்றாரு, கிணறு துறவு உண்டாக்குறாரு. பாலைவனத்துல மக்கள் நினைச்சினோம் சாகாம நல்லா இருக்கணும் அப்படின்னு பயங்கரமான வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பாலைவனத்துல கிணறு தோண்டி வைக்கிறார். இப்ப அதை கெடுக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் வராங்க, அவங்க வந்து போட்டி போடுறாங்க, சில காரியங்களை செய்யறாங்க. அவன் முடிச்சுட்டு சொல்றான், நிச்சயமாகவே தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ செய்கிற காரியங்களோடு இருக்கிறார் அப்படின்னு. அதுதான் ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறதா முதல் ஆசீர்வாதம், நான் கர்த்தரோடு இருக்கிறதா ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அந்த சங்கீதம் 1 மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். துன்மார்க்கனை விட்டு விலகு, பாவிகளை விட்டு விலகு, பரியாசக்காரனை விட்டு விலகு, தேவ வார்த்தையோடு இணைந்து கொள், தேவனோடு இணைந்து கொள். இதுதான் அந்த ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வேற கற்பனை பண்ணவே கூடாது. நீங்க இந்த திருச்சபையில உறுப்பினரா இருக்கிறதுனால நீங்கள் விலையேற பெற்றவர்கள். தேவன் தான் எனக்கு வேணும், அதுதான் முதல் ஆசீர்வாதம், மற்றதெல்லாம் ரெண்டாவது.
அப்படி சொல்லி வரும் பொழுதுதான் ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனே எனக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேணும். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனே ஈசாக்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது போல எனக்கு வேணும். இப்படியே பாட்டு கண்டது கிட்ட எழுதி மக்களை போல என்ன பண்ணிட்டாங்க, முட்டாளாய் மதி மழுங்கினவர்களாய் மாற்றிட்டாங்க. இயேசு என் கூட தான் இருக்கணும். அல்ல வச்சுங்களேன், நம்ம கூட ஒரு பாட்டு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் ஆசீர்வாதமே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் ஆசீர்வாதமே. ஒரு அல்ல வச்சுங்களேன். அப்ப இதைதான் நாம நினைக்கணும். ராஜ்யத்தின் புத்திரர்கள், ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் தேவனோடு இருக்கிறோம், இதுதான் நாம நினைக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் எல்லா மலைகளை தாண்டுவார்கள், பள்ளங்களை கடப்பார்கள், சதிகளை முறியடிப்பார்கள், சாத்தானை ஜெயிப்பார்கள், ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க, உண்மையாய் உத்தமமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வடிவத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இதை சொன்னது யார்? இயேசு தான் சொன்னார், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இதில் ஒரு ரகசியம் உள்ளது. ஆசீர்வாதம் சரியான வரிசையில் அமைய வேண்டும். முதல்ல கடவுள், ரெண்டாவது ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வாதத்தை முன்னாடி வைக்கிறதுனால என்ன செய்யறோம், விழுந்துடுறோம். தோல்வி வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கலகம் வருது, குடும்பத்துல பயங்கரமான இழப்புகள் வருது. ஆனா கடவுளை முன்னாடி வச்சுட்டு ஆசீர்வாதத்தை ரெண்டாவது வச்சா நமக்கு என்னைக்குமே உயர்வு. அது கூட 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 போகிற ஒரு அனுபவம். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே. அது எப்ப வேணும்னா, அந்த ஆபிரகாம் தேவனை முன்பாக வைத்தான். குழந்தை வந்துருச்சு, உங்ககிட்ட நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், உங்ககிட்ட நான் என்ன செஞ்சேன், ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். டெய்லி எண்ணி பாக்குறீங்க, 500, 1000, 2000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், டெய்லி 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 எண்ணி எண்ணி பார்த்துட்டு பெட்டிகளை வச்சு பூட்டிக்கிட்டு தினந்தோறும் எவன்டா தூக்கிட்டு போயிடுவான்னு பயந்துக்கிட்டு என்ன செய்றீங்க, அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இந்த 10 லட்சம் இருக்கிறதுனால நம்ம காரியங்களை ஃபுல்லா பார்த்துக்கலாம், இந்த 10 லட்சம் இருக்கிறதுனால நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்துடலாம். துணிஞ்சு என்ன செய்வீங்க, தைரியம் உண்டாயிரும். திடீர்னு கொடுத்த நபர், நான் வந்து 10 லட்சத்தை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டா கொடுப்பீங்களா? ஓடியா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. ஏன்னா நான் இதை வச்சு இதெல்லாம் கணக்கு போட்டேன், இப்படி எல்லாம் வாழ ஆசைப்பட்டேன், அந்த பணம் என்ன செஞ்சிருச்சு, என்னை அடிமையாக்கிருச்சு, அந்த சொத்து என்னை அடிமையாக்கிருச்சு, அந்த பொருள் என்ன செஞ்சிருச்சு, அடிமையாக்கிருச்சு. திடீர்னு பலன் வந்துடும், பலன் அடிமையார், எனக்கு பலம் இருக்குல்ல, நான் எதையும் சாதிப்பேன், பலன் அடிமையாக்கிருச்சு. ஆனா கடைசியில எதை விட்டுட்டோம், கர்த்தரை விட்டு விட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படித்தான் சிலருடைய வாழ்க்கை வெளிப்புறத்தை பார்த்து கொண்டு பார்க்கிறதையெல்லாம் கடவுளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். செய்யும் தொழிலே தெய்வம். இந்த கொஞ்சம் ஊண்டு இருக்கிற இடம் தாயா எனக்கு கஞ்சி ஊத்துது, நான் விவசாயம் பண்றேன், நான் ஒரு விவசாயி. அவன் என்ன செய்யறான், அந்த கொஞ்சம் இடத்த கடவுளா மாத்துறான். ஏறு கலப்பையும் மம்பட்டியும் கடப்பாரையும் தூக்கி வச்சுக்கிட்டு கும்பிடுறான், இதுதான் எனக்கு என்ன செய்யுது, கஞ்சி ஊத்துது. டிராக்டரை கொண்டு வந்து என்ன செய்யறான், மாலை போட்டு அதை என்ன செய்யறான், கும்பிடுறான், இதுதான் எனக்கு கஞ்சி ஊத்துன்னு. பைக் மெக்கானிக் பண்றவங்க பைக் டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் வரும்போது என்ன செய்யறாங்க, அதை கும்பிடுறாங்க, இதுதான் எனக்கு என்ன செய்யுது, கஞ்சி ஊத்துதுன்னு. இந்த வண்டி பைக்கோ காரோ வச்சு ஓட்டுறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க, இந்த வண்டி இருக்கிறதுனாலதான் என் பொழப்பு ஓடுது அப்படிம்பாங்க. அல்லேலூயா. சில பேர் பிள்ளைகளை நம்புவாங்க, என் பிள்ளை என்னை நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு. படிப்பு, திறமை, இப்படி எதெல்லாம் முன்ன நாம வைக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு என்ன விழுந்துருது, தோல்வி வர ஆரம்பிக்கிறது, பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது, நிம்மதியே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சிருது, வாழ்க்கை அமைஞ்சிருது. அப்ப நீங்க மறுபடியும் இயேசு உங்களை அழைக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யுங்க, வாங்க, அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்க, முதல்ல தேடுங்க. பரலோக ராஜ்யத்துல முதல்ல எதை தேடணும்னா, கர்த்தரை தான் நம்ம தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுளை முன்ன வைக்கணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருக்கு லாபம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்படி நாம பார்த்து தேடி பழகிட்டா அப்படின்னா, உண்மையே சொல்றேன், கர்த்தர் வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடியே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். சொல்லப்பட்டிருக்கிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இதை தேவனே செய்து முடிப்பார். கரங்களை தட்டி தான் ஒரு அல்லேலூயா சொல்லணும்ல. என் ஆண்டவர் தான் இதை செய்து முடிப்பார். அப்ப இதற்கு தடை என்னன்னா, ஆசை இல்லாதவர்களா இருக்கணும். என்ன செய்யணும், உலகம் சொல்லுது என்ன செய்யணும், ஆசையே அழிவுக்கு, ஆசையே அழிவுக்கு காரணம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 14 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் நடத்தப்படுகிறார்கள். வனாந்தரத்திலே கடவுளை சார்ந்து, கடவுளுடைய ஊழியக்காரனை சார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சு பல ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது.
அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வீட்டை கட்டுகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், திருப்தி அடைகிறார்கள். கடைசியில கர்த்தரை மறந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? எதை மறந்துட்டாங்க? நடந்து வந்தது, நடத்தி வரப்பட்டது, வெள்ளைப்பூண்டையும் வெங்காயம் அங்கே கொண்டு தின்னது, கஷ்டப்பட்டது, அடிச்சு உதச்சு வேலை வாங்கினது, இதையெல்லாம் அவங்க மறந்துட்டு அதை செஞ்சு அதில் அற்புதமாக விடுதலை பண்ணி கொடுத்து வந்த ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? மறந்துட்டாங்க. நல்லா வீடை கட்டினாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா என்ன செஞ்சாங்க? ஜாலியாக இருந்தாங்க. அது ஒரு அடிமைத்தனமாய் மாறிவிட்டது. கடைசியில கடவுளை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து போய்விட்டார்கள். ஆண்டவர் எச்சரிக்கின்றார், நீங்கள் அந்த இஸ்ரவேலர்களைப் போல நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தேவனை முன்னிறுத்துங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் தேவன் நமக்கு இதே எச்சரிக்கையை தான் சொல்றார். அவங்க கடவுளை மறந்தாங்க, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அவங்களால போகவே முடியல, கடைசியில முடிந்தது. அல்லேலூயா. அப்ப நமக்கும் இங்கே கர்த்தர் வாக்களிக்கின்றார். பரலோக ராஜ்யத்திலிருந்து பரலோகத்திற்கு போக வேண்டும், பரலோக ராஜ்யத்திலிருந்து நரகத்துக்கு போக கூடாது. அந்த ஏழை லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய்விட்டார். அதே போல நாமும் இயேசுனுடைய மடிக்கு நாம் என்ன செய்யணும்? செல்ல வேண்டும். அதை விட்டு பிசாசுடைய கூடாரமாய் பிசாசுக்கென்று நியமிக்கப்பட்ட ஷீஓல் என்று சொல்லப்படுகிற நரகத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? போக கூடாது. அப்ப பரலோக ராஜ்யத்தில் தொடர்ந்து முன்னேற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரைத்தான் முன் வச்சு ஓடணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆசீர்வாதம் தேவையில்லை, தேவன் தான் எனக்கு தேவை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் தேவைதான், ஆசீர்வாதத்துக்கு மூல காரணமா இருக்கிறவர் தான் முதல்ல தேவை. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் யாரிடமிருந்து வருகிறது? தேவனிடமிருந்து தான் வருகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் தேவனிடமிருந்து தான் வந்தது. அல்லேலூயா. ஈசாக்கு அவர் அடிமையாக்கப்படுகிறார். சரி, யோசேப்பு அடிமையாக்கப்படுகிறார், சிறைச்சாலையில் கொண்டு போய் தள்ளிடுறாங்க. அடிமை வாழ்க்கை பயங்கரமான கொடூரம். அங்க உல்லாசம் அனுபவித்தால் உனக்கு போத்திபார் மூலமா என்ன கிடைக்கும்? நல்ல சலுகைகள் கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. போத்திபாருடைய மனைவி அவங்க வந்து என்ன செய்றாங்க? சில ஆசமாசங்களை காட்டுறாங்க. அப்படி காட்டும் பொழுது இந்த யோசேப்பு கடவுளை முன் வைத்திருந்தார், கடவுளுக்கு பயந்திருந்தார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தனக்குள் கொடுக்கப்பட்ட பரிசுத்தம் என்கிற ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் கர்த்தரை முன் வச்சா, ஆபிரகாம் உலகம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சாதிகளுக்கு தகப்பனாய் மாறிவிட்டான், செல்வ சீமானாய் இன்னும் ஆகிவிட்டான், விசுவாசத்தை தகப்பனாகவும் மாறிட்டான். ஆமென். அதே போல இந்த யோசேப்பும் அடிமையாய் இருந்தான், தேவனை முன்வைத்தான், வருகிற பாவங்களுக்கு தன்னை விலக்கி கொண்டான், பரிசுத்தத்தை தனக்குள் காத்து கொண்டான், தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்துக்குள் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. ஆசீர்வாதமே உங்களை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. ஆசீர்வாதத்துக்கு அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. எத்தனை பேர் கேட்குது? காது கடிச்சா உங்களுக்கு? நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் மூலமாகவே உங்களுக்கு அழிவு இருக்கு. இதை பல வசனங்கள்ல ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தார். அதுல ஒண்ணுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், வாழ்ந்தார்கள், ஆனால் கடவுளை மறந்தார்கள். ஆசீர்வாதம் அவர்களை கொன்று விட்டது, அழித்து விட்டது. கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷமான வாக்களிக்கப்பட்ட தேசமான செயல் அவங்களுக்கு கிடைக்கல, அது இல்லாம போயிட்டாங்க. அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபையின் விசுவாச குடும்பத்தார்களே, ஆசீர்வாதத்தை விட்டுவிடுங்கள், தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். அப்ப ஆசீர்வாதம் தேவனை மறக்கக்கூடிய, கொஞ்ச நேரம் முடிச்சு, தேவனை மறக்கக்கூடிய ஒரு அபாயம் தனக்குள் வைத்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோங்க. சாலமோன் கதையை நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டான். எல்லாரும் சொல்ல மாட்டீங்க, என்ன வேணும்? என்ன வேணும்? ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டான். தகப்பன் தாவீது மூலமாக கிடைத்த ஆசீர்வாதம் அங்க இருக்கு, மனம் பொருள் எல்லாம் இருக்கு. தன் ஞானத்தின் மூலமாகவும் ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்துருச்சு. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை குவிச்சு வச்சுக்கிட்டான். கடைசியில அந்த ஞானமே அவனை அழிச்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நாமும் என்ன செய்யக்கூடாது? இருந்திடக்கூடாது. அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அந்நிய தேவர்களை தேட வச்சிருச்சு. பணாசை பொருளாசையில் அவனை கொண்டு போய் விட்டுருச்சு. அது ஒரு விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்குள்ள பண ஆசை பொருளாசை இருக்குதோ, அது ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனை உங்களை விட்டு என்ன செய்யும்? விலக வச்சிரும். அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் கர்த்தர் எச்சரிக்கின்றார். வெளிப்படுத்தல 3:17 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல
லவோதிக்கா சபையை சொல்லும்போது அவர்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை பெருமை பாராட்டினார்கள். அவங்க கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு பெருமை பாராட்டினாங்க. இப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன், ஆணையாக்கிறேன், பூனையாக்கிறேன், அப்படி இப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னார்னா, நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ட்டார். அங்க நீங்க அந்த மொழியாக்கத்தை பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கு. லவோதிக்கா சபையே நீ ஒரு பிச்சைக்காரன், லவோதிக்கா சபையே நீ ஒரு பரிதவிக்கப்பட்டவன், லவோதிக்கா சபையே ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை உனக்குள் வந்து விட்டது, நீ ஒரு நிர்வாணி, உன்னை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் பெருகும்போது உன் கண்ணை அதன் மீது வைக்காதே அப்படின்றார். ஆசீர்வாதம் பெருகும்போது உன் கண்ணை ஆசீர்வாதத்தின் மேல வைக்காத, கடவுளை பாரு, ஆசீர்வாதத்தை பார்க்காத. அது ஆன்மீக குருட்டுத்தன்மை உண்டாக்கிறோம், ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை உண்டாக்கிறோம். வழிகட்டு போயிருவோம், திசை மாறி போயிருவோம், கடவுளை விட்டு போயிருவோம், பக்தியை விட்டு போயிருவோம், பரிசுத்தத்தை விட்டு போயிருவோம். உருவாக்கப்படுகிற இடமாகிய பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற சியோன், சினகாக், தனிப்பட்ட ஜீவியம், எக்லீசியா எல்லாத்தையும் விட்டு நம்மளை என்ன செய்யணும், வழி விலக பண்ணிடும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கரங்களை உயர்த்தி உரலையில சொல்லுங்களேன். அப்ப ஆசீர்வாதத்தை பாதுகாக்க முடியுமா? முடியும். நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். என்ன செய்யணும்? ரட்சிப்பு விலை உயர்ந்த ஆசீர்வாதமாயிருக்கு. அந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வதற்கு, நன்றி செலுத்துவதற்கு நாம் கடனாளியாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த நன்றி உணர்வு தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தக்க வைக்கும். ஏன்னா அந்த நன்றி உணர்வு இயேசுவை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நன்மை செஞ்சவரே, வல்லவரே, உதவி செஞ்சவரே, ரட்சித்தவரே, ரத்தம் சிந்தினவரே, அப்படி 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 அப்படின்னு நன்றி உள்ள பிள்ளைகளா துதிக்க 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 தேவனை நினைவு கூர்ந்துகிட்டே இருப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் போதே ஆசீர்வாதம் தந்தவரே அப்படின்னு சொல்லணும். என்னை ஆசீர்வதித்தவரே, என்னை பெருக பண்ணினவரே சொல்லும் போது ஆசீர்வாதத்தை எப்போதும் தேவனிடமிருந்து வந்தது என்று நினைக்கிற நினைவு வரும். அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சின்ன ஆசீர்வாதமா பெரிய ஆசீர்வாதமா நன்றி சொல்ல பழக வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்கு ஊழியம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? சேவை செய்யணும், ஏதாச்சும் செய்யணும். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து உயர்த்துவார், தொடர்ந்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்த பிறகு நாம ஊழியம் செய்யலனா சுயநலம் நமக்கு வந்துடும், மாம்ச சிந்தை வந்துடும். மாம்ச சிந்தை மரணம். அந்த ஐஸ்வர்யவான் அதனாலதான் நரகத்துக்கு போனான். ஐஸ்வர்யம் பெரிய கிடக்கு, என்ன செய்யணும் தெரியல, வாழ்க்கை வாழ்ந்தான், கண்ணு முன்ன இருக்கிற ஏழைக்கு என்ன செய்யல, உதவி செய்யல. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை அவனுக்கு பிறனுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு என்னவா இருக்கும், பாவமா இருக்கும். அப்ப ஆசீர்வாதம் சுயநலத்தை உண்டாக்கி அது மூலமா என்ன செய்யும், பாவத்தை பிறப்பிக்கும். அப்ப தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வந்தா முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது, அதுல ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய பழகுங்க. ஏழைகளை தாங்குங்க, அவங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு வழி அனுப்பிங்க, உங்களுக்குள்ள உண்டாக்குங்க. அது தேவனுக்கு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது, பரிசுத்தத்தை காக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்துக்குள்ளாக்கிறோம். நம்மளை என்ன செஞ்சிடும், சொன்னது போல பரிசுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களை பரிசுத்தத்தில் நடத்துறதா, அசுத்தத்தில் நடத்துகிறதா? பரலோக ராஜ்யத்துக்குள் உருவாக்கப்படுகிறவர்கள் இந்த நிதானத்தில் இருக்க வேண்டும். சொல்ல மாட்டீங்க, இந்த பணம் இருந்துச்சியா, நான் ஆண்டவர் பிள்ளையா நான் இருக்கிறேன், இந்த பணம் இருந்துச்சியா, தேவன் எனக்கு கொடுத்தாரியா, இதை வச்சு நான் என்ன செய்யறேன், ஆத்தும ஆதாயம் பண்றேன், இது இருந்துச்சியா, இது மூலமா கர்த்தருக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள ரொம்ப நாள் நீங்க பயணிக்க முடியாது. விபச்சாக்காரனும், ஏசித்தனம் பண்றவனும், விக்கிர ஆராதனைக்காரனும், பொருளாசைக்காரனும் எங்க பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வரலாம், ஆனா நிக்க முடியாது கடைசி வரைக்கும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், பரலோகத்துக்கு தகுதியாகி இருப்பான். அல்லேலூயா. நாலாவது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி மோசே கட்டளையிட்ட காணிக்கை தசம பாகங்களை செலுத்த வேண்டும். ஆசீர்வாதம் நமக்கு வேணும், ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணும் அப்படின்னா கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த 4, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 1, நன்றி சொல்லுதல். எல்லாரும் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்கு தேவன் எனக்கு கொடுக்கிற வழிகாட்டுதல் என்ன? 1, நன்றி சொல்லுதல். 2, என்ன சொன்னேன், ஆண்டவருக்கு ஏதாவது வழியிலே சேவை செய்வது, ஊழியம் செய்வது.
3 பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது மூலமாக ஆசீர்வாதத்தை தக்க வைக்க முடியும். ஹல்லேலூயா. இளைய குமாரன் எடுத்துட்டு போனா, வீணா செலவழிச்சான், பாவத்தில் விழுந்தான், கடைசியில் ஆசீர்வாதம் இல்லாம ஒண்ணும் போயிட்டான். கடைசியில பண்ணி திங்கிற தவிடு கிடைக்குது நினைச்சு பார்க்கறான், எல்லாம் இழந்து விட்டேன், பாவம் வந்து விட்டது. பரிசுத்தத்துக்கு எனக்கு வேணும்னா தகப்பனிடத்தில் மறுபடியும் போகணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கிறது. அல்லேலூயா. 4வது ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதுக்கு என்ன சொன்ன? காணிக்கை தசம பாகம் மோசே மூலமா தேவன் கட்டளையிட்டது. கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு குஷ்டரோகி இயேசு முன்ன வாரான். அவர் மலையில போய் ஜெபம் பண்ணிட்டு வரார். அன்னைக்கு மலை, இன்னைக்கு சர்ச். அல்லேலூயா. அன்னைக்கு மலை, இன்னைக்கு என்னது? சர்ச். அப்ப சர்ச்சில் இருந்து ஒரு ஊழியக்காரர் அவர் தன்னை பலப்படுத்தி தன்னை வல்லமையினால் காத்துக்கொண்டு அவர் இறங்கி வரும் பொழுது தேவைப்படுறவங்க வருவாங்க. ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும், நன்மை வேணும், கிருபை வேணும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், இப்படிப்பட்ட நபர்கள் நினைச்சுவாங்க, அவங்களா தேடி வருவாங்க. அந்த குஷ்டரோகி வாரான். அந்த குஷ்டரோகி கேட்கிறான், நீர் விரும்பினால் என்னை என்ன செய்யுங்க? சுத்தமாக்க. உமக்கு சித்தம் உண்டு என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு நினைச்சான். தாழ்மையாய் கேட்கிறான். ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? நான் விரும்புகிறேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? உமக்கு விருப்பம் இருந்தால் என்னை ஆசீர்வதியும், உமக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு இதை என்ன செய்யுங்க? செய்து விடும், உமக்கு விருப்பம் இருந்தா என்னை என்ன செய்யுங்க? வாழ வைங்க, உமக்கு விருப்பம் இருந்தா இந்த பிரச்சனை என்ன செய்யுங்க? விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா தருவா. ஏன்னா அவருக்கு என்னது? நம்மளை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்ப அந்த குஷ்டரோகி சொஸ்தமாக்கப்பட்டான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீ ஒருவனுக்கு சொல்லக்கூடாது. இதை என்ன செய்யக்கூடாது? ஏன்னா அவன் கிரிமினலா ஜெபம் பண்ணான் இல்லையா? உமக்கு விருப்பம்னா என்னை சுகப்படுத்தும் அப்படின்னு நினைச்சான் ஜெபம் பண்ண. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் அப்படி கேட்டிருக்கலாம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதம் செய்கிறவர், நீர் தான் தேவனுடைய குமாரன், நீர் என்னை சுகமாக்கும் அப்படின்னு நேரடியாக ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த குஷ்டரோகி கொஞ்சம் கிரிமினல் மைண்டு. அவன் ஜெபம் பண்றான், நீர் விரும்பினால் என்ன என்ன செய்வான்? நீர் விரும்புறலாம் சாத்தான மாறிடுவார் கடவுள். அவன் போய் சொல்லிடுவான் எல்லா இடத்துலையும். ஏன்னா ஏற்கனவே பல பேரை அவன் பார்த்தவன். அதனால அவன் தன்னுடைய மனதை டிப்ளமேட்டிக்கா கொஞ்சம் டெக்னிக்கா யூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். இப்ப ஆண்டவரும் தன்னுடைய மனதை டிப்ளமேட்டிக்கா மாத்துறார். இவனை போய் சொல்லச்சோன்னா அவன் சொல்ல மாட்டான், ஓடிடுவான். சபையில் அப்படித்தானே எத்தனை பேர் வருவாங்க, அற்புதத்தை பெற்றுக்குவாங்க, அதிசயம் நடந்துடும், கடைசியில் ஓடியே போயிடுவாங்க. நன்மை நடக்கிற வரைக்கும் தான் சர்ச்சில் இருப்பாங்க, காரியம் நிறைவேற வரைக்கும் சர்ச்சில் இருப்பாங்க. உங்களில் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. தன் காரியம் நிறைவேற வரைக்கும் வருவீங்க, அடுத்து நினைச்சுவீங்க, போயிருவீங்க. ஆனா கடைசி வரைக்கும் கர்த்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இவனையும் அப்படித்தான் ஆசைப்பட்டார். இந்த குஷ்டரோகியும் கடைசி வரைக்கும் அவன் என்ன நினைக்கணும், என் கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சொல்றார், நீ முதல்ல போய் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கடவுளிடத்தில் அற்புதம் பெற்று அதிசயத்தை பெற்றுக்கிட்டு வியாதி சுகமாகி அது பேய் பிசாசு போய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? நாம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ சாட்சியாக இருந்து உன்னை ஆசாரியனுக்கு போய் காமி அட்மின்றார். என்ன சொல்றாரு? ஆசாரியனுக்கு போய் அப்படின்னா ஊழியக்காரன்ட்ட போய் காட்டு, பாஸ்டர்ட்ட போய் சொல்லு, நான் குஷ்டரோகமா இருந்தேன், நான் வியாதியா இருந்தேன், நான் பலவீனமா இருந்தேன், பிசாசு தொல்லையில இருந்தேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், வார்த்தையை படிச்சேன், ஞானம் தெளிவாச்சு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க வந்துடணும்? கர்த்தருடைய சபையில எழுந்து நின்று சாட்சி சொல்லணும். அதனாலதான் கர்த்தர் சபையிலே ஒரு 15 நிமிடம் சாட்சிக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப ஆசாரியன் ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் சபைக்கு சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையும் நீங்கள் சொன்ன சாட்சியை இணைத்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இன்றும் இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிற சாட்சி மூலமாக நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக சாட்சியாக இருக்கிறது மூலமாக சபையிலே கர்த்தர் என்றும் ஜீவிக்கிறார் என்கிற செய்தி என்ன செய்யும்? பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நீ சாட்சியாக இருக்கும்போது வெளியில சாட்சி, இவன் சர்ச்சு ஓரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாயா, குஷ்டரோகியா, இன்னைக்கு இவன் நல்லா ஆயிட்டாயா, யார் யார் சுகம் பண்ணா? இயேசு பண்ணார். வெளியில சாட்சி உண்டாகுதா? அதே மாதிரி உள்ள வந்த உடனே ஊழியக்காரர்கிட்ட சொன்ன உடனே ஊழியக்காரர் எல்லாரும் முன்பதாக என்ன செய்வாரு? அதை பிரசித்திப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப வெளியிலையும் ஒரு நல்லது நடக்குது, உள்ளேயும் ஒரு நல்லது நடக்குது. அல்லேலூயா. வெளியே இயேசு பத்தி விளம்பரம் ஆகுது, உள்ளேயும் இயேசு பத்தி விளம்பரம் ஆகுது. அல்லேலூயா. வெளியிலையும் மகிமை உண்டாகிறது, உள்ளேயும் மகிமை உண்டாகிறது, அழைப்பும் உண்டாகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
அடுத்து சொல்றாரு, ஊழியக்காரன்ட்ட மட்டும் காட்டினா போதாது, ஊழியம் வளர வேண்டும். மலையிலேச்சுங்களேன், ராஜ்யம் வளர வேண்டும். மலையிலேச்சுங்களேன், ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதனால நீ போய் மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று சொன்னார். மலையிலேச்சுங்களேன், மோசே என்ன கட்டளையிட்டார் தெரியுமா? 10ல் 1 பங்கை உழைத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து சம்பாதித்து 10ல் 1 பங்கை கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று அன்றைக்கே கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எதற்காக? பரலோக ராஜ்யத்துக்காக. எப்படி சொல்றீங்க? அங்க நீங்க போய் வாசிச்சு பாருங்க, அங்க இருக்கு. மலையிலேச்சுங்களேன், மத்தேயுடைய 8ஆம் அதிகாரம் தொடர்ந்து 1 முதல் கடைசி 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 7 விதமான அற்புதம் இருக்கும். குஷ்டரோகி சுகமாகிறான், நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமாகிறான், பேதுனுடைய மாமி சுகமாகுது, அங்கே பிசாசு பிடித்தவர்கள் சுகமாகிறாங்க. அடுத்து படைகளை ஏற்றி கொண்டு போறாரு, காற்றும் கடலும் சேர்ந்து சீசர்களை கவுத்து விட பாக்குது. அங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு? கட்டளையிடுகிறார். அங்கே ஒரு அற்புதம். இறங்கின உடனே கரையில 2 பேர் கொடூரமான மனிதர்கள் பிசாசு பிடிச்சிருக்கிறாங்க, அவர்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். இல்லைங்களேன், அதை சொல்லி வரும்பொழுதே அந்த நூற்றுக்கு அதிபதியை பத்தி சொல்லும் போதே இந்த மாதிரி இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கல, இவனுக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கு. அமீன் சொல்லுங்களேன். அப்ப தாழ்மையா இருக்க வேண்டும். மலையிலேச்சுங்களேன், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். மலையிலேச்சுங்களேன், எத்தனை பேர் இத்தனை வருஷம் 44 ஆண்டுகள் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், போய் கொண்டிருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். இது வரைக்கும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாக காணிக்கல குறை வச்சதே இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி வரல சொல்லுங்களேன். பார்த்தீங்களா, நமக்குள் எவ்வளவு தகுதி இல்லாத காரியங்கள் இருக்கு பாருங்க. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்தணும். அப்படி செலுத்திருந்தா இதை விட மகிமையான ஊழியங்கள் நடந்திருக்கும். நாம் செலுத்த தவறி இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் அவன் தகுதி உள்ளவன் அல்ல. பரலோக ராஜ்யத்தில் ஆராதனையில் சொல்லப்பட்டபடி விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் இருக்கும். சொல்லுங்களேன், பரலோக ராஜ்யம் இருக்கிற மட்டும் இருக்கும். ஆமென். அப்ப கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார். எனவே உங்ககிட்ட 4 விதமான காரியம். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும், ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கணும். அதையோட கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த விதை என்று சொல்லப்படுகிற 10ல் 1 பங்கு தசம பாகத்தை சரியாக செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க செலுத்தும் போது ஆசீர்வாதத்தை விதையை போல நீங்கள் விதைக்கிறீங்கனாலே அதுவே உங்களை அதிக ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை தவறா பயன்படுத்தினா அங்கே கேஎஸ்சி என்கிறவன் குஷ்டம் பிடிச்சு போயிட்டான். ஆசீர்வாதத்தை தவறா பயன்படுத்தின அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தப்பா பயன்படுத்தினா அவனையும் ஆண்டவர் அடிச்சிட்டார். அடுத்து 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. அந்த 1 தாலந்து தன்கிட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தும் அதை மண்ணுக்குள்ள ஓட்டு புதைச்சு அதை பயனில்லாம ஆக்கிட்டான். தப்பா பயன்படுத்தினா அவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடமாகிய இருளில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் தள்ளிவிட்டார். அல்லேலூயா. இப்ப பரலோக ராஜ்யத்தில் யார் இருக்க முடியும்னா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உற்பத்தி பண்ணணும். கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? பெருக்கணும். அல்லேலூயா. அது யாரால முடியும்னா நன்றி உள்ள பிள்ளைகளாய் முடியும், ஊழியம் செய்கிற பிள்ளைகளால் முடியும், பரிசுத்தமாய் இருக்கிற பிள்ளைகளால் முடியும், காணிக்க தசமபாகம் கரெக்டா செலுத்துறவர்களால் முடியும். அல்லேலூயா. எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். நன்றி 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 நன்றி. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு. அதை விட பெரிய பரிசு தேவன். அதன் மூலமா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை தீர்மானிக்கும். ஆசீர்வாதம் உங்கள் தேவனிடமிருந்து விலக்கக்கூடாது. அது உங்களை தேவனுக்கு அருகில் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உங்க தலை மேல வச்சு உங்க புத்தி கூட உங்க மனசு கூட நீங்க பேசுங்க. நான் ஆசீர்வாதத்தை முக்கியமா வச்சு தேவனை நான் விட்டுட்டேனா? ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டேனா? ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கையை நான் விட்டுட்டேனா? ஆசீர்வாதத்தை முக்கியப்படுத்தி கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை நான் விட்டுட்டேனா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடனே பேசட்டும். ஆண்டவர் உங்களுடனே பேசட்டும். பேசட்டும். இன்றைய தீர்மானியுங்கள். ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதத்தை தருகிற தேவனை நான் தேடுவேன். ஜெபம் பண்ண கத்துக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு போய் கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கத்துக் கொடுக்கிறார். ராஜ்யத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரலோக ராஜ்யம் பெரியதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் தக்க வைக்கப்படுகிறது. வெளியில போனா கிடையாது, வார்த்தை விட்டு வெளியே போனா கிடையாது, ஊழியத்தை விட்டு வெளியே போனா கிடையாது, சபையை விட்டு வெளியே போனா கிடையாது. சங்கீதம் 1 சொன்னது போல துன்மார்க்க ஜீவியம் பண்ண கிடையாது. பரியாசங்கரோட போய் உட்கார்ந்துகிட்டு புரணி பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமா கிடையாது. பாவிகளோட போய் இருந்துகிட்டு அவங்க பாவமான வாழ்க்கையை தேடி போறவங்களுக்கு அது நிச்சயாது கிடைக்காது. ஒருவேளை நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ணேன், நான் இதை சம்பாதிச்சேன் அப்படின்னா விழுந்து போய் விடுவார்கள்.
நீங்கள் விழக்கூடாது என்று கர்த்தர் இன்றைக்கு பேசுகின்றார். வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யத்தில் என்னை நிலையாய் நிற்க பண்ணினவரே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க பண்ணினவரே, இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபை பரலோகத்தின் ஒரு பிரதிநிதியாய் இருக்கிறதே, இது மூலமா ஜெப கூட்டங்கள் நடத்தப்படுகிறதே, என்னையும் பங்குள்ளவராய் வைத்திருக்கிறீரே, தனிப்பட்ட ஜீவியம் என்று சொல்லப்படுகிற எக்லீசியா பரலோக திருச்சபை என்னை வச்சிருக்கிறீங்களே, நீங்களே ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது, இதை நீங்கள் அறியீர்களா? எங்களை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்தவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர் உங்களை விடுதலை செய்யட்டும். ஒரு மனம் எங்கே அங்கே விடுதலை உண்டாகட்டும். ஜெபம் செய்யும் போது விடுதலை உண்டாகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கக்கூடிய பாக்கியமாக தேவன் எங்கள் திருச்சபைக்கு, பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற இந்த திருச்சபைக்கு நீர் கொடுத்துருங்க. யாரெல்லாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், யாரெல்லாம் இன்னும் பெருகணும், இயேசுவே உம்மை தேடட்டும், இயேசுவே உம்மை கண்டுகொள்ளட்டும், இயேசுவே உம்மை பிடித்துக் கொள்ளட்டும், இயேசுவே உம் கரத்தை பிடித்து நடக்கட்டும். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. விசுவாசமா சொல்லுங்க. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான். எல்லா கண்களை மூடி இருதயத்தில் கையை வச்சு, ஏசப்பா என்னை உயர்த்துகிறவர் நீர்தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான், என்னை மேன்மைப்படுத்துகிற நீர்தான், எனக்கு அற்புதம் செய்கிறவர் நீர்தான், எனக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவு உண்டாகும்படி செய்தவர். வெளியில போகும்போது மனுஷ தெய்வம் தேவ தெய்வம் எங்களுக்கு கிடைக்க பண்ணுகிறவர் நீர்தான். இந்த நேரத்தில் எங்களை முழுசா அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய வசனங்களை நாங்கள் கை கொள்வோம், அதன்படி நாங்கள் நடப்போம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் தான். மற்றவர்கள் சொல்லும்படி நாங்கள் நடப்போம். அந்த ஆசீர்வாதத்துல மேலான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஜலத்தினாலும் ஆவியினாலும். தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். பிரதான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுதான், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுதான், கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுனாலதான். அது ஜீவனின் ஆவி, அது நித்திய ஆவி, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நன்றி நன்றி. உயிர்ப்பிக்கிற ஆவி, வல்லமை உள்ள ஆவி, மகிமையின் ஆவி, அது கிருபையின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி, அது அன்பின் ஆவியாய் இருக்கிறது. அந்த ஆவி இருக்கிறதுனாலதான் நாம பிறருக்கு சாட்சியா இருக்க முடியும். நம்ம பைபிளை தூக்கிட்டு போகும்போதே, இதோ கிறிஸ்தவர்கள் போகிறார்கள், இதோ வேதக்காரர்கள் போகிறார்கள், இதோ இயேசு பிள்ளைங்க போது அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு தேவன் நம்மளை நடத்த போகிறதுக்காக, கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை பேசினதுக்காக, இந்த வார்த்தையின் இருதயத்தில் தொடப்பட்டது என்று நம்பினவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டோடைய பரிசுத்த நாம் மகிமைப்படட்டும். இந்த 2ஆம் வாரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நம் சமாதானத்தோடு செல்ல உதவி செய்வாராக. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம், கேட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம். தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை வார்த்தை கொடுத்த மகனுக்காய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி,
கர்த்தர் செய்த சகலவங்களும் பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பராமரிப்பும் பாதுகாப்பு நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றி.